ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய பேத்திக்கு தாங்க இன்றைக்கி பிறந்த நாள். கார்மேக குழலி வருங்க, முகத்தை காட்டுறதுக்கே யோசிக்கிறாங்க நம்ம தெரு ஆட்கள். இவங்க தான் நம்ம பேத்தி, அக்காவோட பேத்தி, எனக்கும் பேத்தி அல்லவா. ரொம்ப வெக்கப்படுறாங்க பார்க்குறதுக்கே. எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க எழுந்திரிச்சு ஓடுறாங்க முகத்தை எடுத்துருவணுன்ட்டு பயந்துட்டு. பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததில்லைங்க. சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. நல்லா க்ரியேட் பண்ணி யோசித்து எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்ம பர்த்டே பேபியோட அம்மா தான் இந்த மாதிரி யோசித்து எடுத்திருக்காங்க. என்னுடைய பேத்தி தாங்க, என்னோடய அக்கா பையனோட குழந்த தான், எனக்கும் பேத்தி தான். அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு மந்தில் பாருங்கள், அழகாக அவங்களோட பேபியோட டவலை வச்சு க்ரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. செகண்ட் மந்தில் பார்த்திங்கன்னா ஜட்டியில் வரிசையாக அழகாக ரெண்டுன்னு வச்சு அழகாக எடுத்திருக்காங்க செகண்ட் மந்த்து. தேர்ட் மந்த் பேபியோட பேம்பஸை வச்சு அழகாக அடுக்கி வச்சு எடுத்திருக்காங்க தேர்ட் மந்த்து. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. ஃபோர்த் மந்த்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமையில் 4ன்னு போட்டு அழகாக வச்சு எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அழகாக அவங்களே க்ரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த்து மந்த்து நான் ஏதோ சூட முட்டாயாக இருக்குமோன்னு யோசிச்சு அது டீ கப்பை அழகாக வரிசையாக அடுக்கி வச்சு எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த்து மந்த்து 5ன்னு போட்டு. சிக்ஸ்த் மந்த்து அரிசியிலே அழகாக அப்படியே வரைஞ்சி எடுத்திருக்காங்க. 7th மந்தில் என்ன இருக்குது, இது பூண்டு வீட்டில் இருக்கும்ல சமைக்கிற பூண்டு, அதை வச்சு எடுத்திருக்காங்க. 8th மந்தில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சுண்டலை வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. 9th மந்தில் பெரிய வெங்காயம் ஆனியன் வச்சு எடுத்திருக்காங்க. அழகாக உட்காந்துக்கிட்டாங்க அம்முக்குட்டி சட்டி வச்சு. 10வது மாதத்தில் கத்திரிக்காயை வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது. 11வது மாதத்தில் உட்காந்துக்கிட்டாங்க செல்லக்குட்டி. சோடா மூடியை வச்சு எடுத்திருக்காங்க. நான் கூட ஏதோ பல்லாங்குழி விளையாடுறதுன்னு நினச்சேன், அது சோடா மூடி. 12வது மாதத்தில் பாருங்கள், மேரி பிஸ்கெட்டை அழகாக அடுக்கி விட்டு உயிரெழுத்துக்கள் 12ங்கிற மாதிரி அந்த ஆவண்ணா வச்சு அது மேலே வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒவ்வொரு ஸ்டில்லுமே. இது பிறந்தப்போ எடுத்தது, பிறந்த வீட்டுக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவங்க அவ்வா மடியில் இருக்காங்க, தங்க பிள்ளை பிறந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது. அவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இருந்தாங்க, ஏஞ்சல் மாதிரி அம்முக்குட்டி. இது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. அவங்க அவ்வா, அவங்க அம்மா, அவங்க அப்பா இருக்காங்க, தங்க பிள்ளை. இது குப்பத்துக்கிட்டப்போ எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் ஃபோட்டோ. இது அவங்களுடைய வளைகாப்பு ஃபோட்டோ. இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நான் போட்டிருப்பேன், யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன் நான். இது அவங்க மம்மி. ரொம்பவே அழகாக இருக்குங்க. வாட்டர் மெலனை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். இது அவங்க அப்பா. நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டில்லுமே சூப்பராக க்ரியேட்டிவாக யோசித்து எடுத்திருக்காங்க அம்முக்குட்டி. தூக்குனப்போ யாருக்கிட்டையுமே வரமாட்டேன்னுச்சிங்க பாருங்கள். சட்டிக்குள்ளே உட்காந்து தண்ணியில் உட்காந்து ஒரே ஆட்டம். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நீங்களும் நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து எடுங்க. இது எங்ககிட்ட கூட சொல்ல சர்ப்ரைஸாக வச்சுருந்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் எடுத்து நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒவ்வொரு மந்த்தாக ஒவ்வொரு ஸ்டில்லாக எடுத்து வச்சு போட்டிருக்காங்க. இது பாப்பாவோட சித்தி. இவங்க அழுதாலும் அழகு, சிரித்தாலும் அழகு. இந்த குட்டிமா இவங்க பேர் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைல்ல. இந்த குட்டி பாப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்மேக குழலி. இவங்க பேர் கார்மேக குழலி. ரொம்பவே அழகாக இருக்குது பேருமே. ஆனால் எல்லாருமே குழலின்னு தான் கூப்பிடுவோம். இவங்க சித்தி சித்தப்பா, பாப்புக்குட்டியோட சித்தி சித்தப்பா. ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து சூப்பராக எடுத்திருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் கூட இதை எதிர்பார்க்கல. உள்ளார எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. பர்த்டே ஃபங்க்ஷனும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. பலூன்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய விளையாட ஆரம்பித்தாங்க. நிறையா குட்டி குழந்தைங்க நிறையா வந்தாங்க. எல்லாம் பலூனை தூக்கி போட்டு உடைச்சதில் நிறைய உடஞ்சிருச்சு. மீதி இருந்தது தான் அது.
சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஈவினிங்கே போயிட்டோமா, ஒரு கேக் வெட்டுறதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அம்முக்குட்டி தூங்கிட்டு இருக்கப்பே மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க, இல்லைன்னா போடவே விட மாட்டாங்க. நைன்னு குழந்தைங்க அழுதுட்ருப்பாங்க இல்லையா, குட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு. கேக்கும் வந்துருச்சு. ஏன்னா சடவுன் அன்றைக்கி ஃபுல்லாகவே சடவுன்னு. ஈவினிங் தான் கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஏஞ்சல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழலியோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. கேக் வெட்ட போகிறாங்க. இந்த கேக்கு தான் சிண்ட்ரெல்லா கேக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அம்முக்குட்டி தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி மேக்கப் போட்டு கேக் வெட்ட போகிறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் விஷ் பண்ணிடுங்க. இந்த கார்மேக குழலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுங்க. கேக் வெட்டுறாங்க. கிட்ட போய் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. பிள்ளைங்க நிறையா வந்துட்டாங்க. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உள்ளர இடம் பத்தலை. 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடிச்சு இடம். சாப்பாடு ஓடிச்சு. டிஃபன் தாங்க. ஆல் பரோட்டா அண்டு அது என்ன பொடி தோசையா, ஊத்தப்பம், அப்புறம் வந்து அல்வா, நிறைய டிஷ்ஷு இருந்துச்சு. தயிர் சாதம், இட்லி நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எங்களால் சாப்பிட தான் முடியல. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டோம். நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. கேக்கும் வெட்டியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பக்கத்து இலையில் பாருங்கள் 2 குட்டீஸ் உட்காந்துருக்காங்க. நல்லா இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பக்கத்து இலையில் உட்காந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 2 குட்டீஸும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரன் பேத்தி. ஏற்கனவே வீடியோலாம் வந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம செல்வம் அண்ணா, நம்ம ஏரியா தான். இந்த அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபரு, அவங்க பொண்ணு தான் இவங்க. கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தாங்க. டக்குனு அப்புறம் உள்ளே வந்துட்டேன் நான். எனக்கு கிளம்புற டயத்தில் வந்திருந்தாங்க. எடுத்தாச்சு அவங்களையும் வீடியோவை. அவங்களாம் வீடியோக்கு முகத்தை காட்டுறதுக்கே யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மதுரைக்கார பொண்ணு. கை காட்டுறாங்க, சிகப்பு சுடிதார். அவங்க வந்து மதுரைக்கார பொண்ணு. ரொம்ப கூச்சப்பட்டு தாங்க வீடியோவுக்கு வர்றாங்க.